Praise the Lord. Hallelujah. உலகிலே பலருடைய உள்ளத்தில் மிகுந்த வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தீர்குலைந்த வார்த்தைகளும் நிலையற்ற பேச்சும் இந்த உலகில் நிம்மதியற்ற ஒரு போராட்டமான வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் காண முடிகிறது. இதோ அன்புக்குரியவர்களே, உங்கள் தாய் தந்தை உங்களை மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. திருப்பாடல் 27:10 நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய நன்மைத்தனத்தை ஒவ்வொரு நாளும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், உங்களை மறப்பதில்லை, உங்கள் மேல் அக்கறையாயிருக்கிறார். எனவே இந்த பாடல் வரியாக ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அப்பாவோ நீங்கதான், அம்மாவோ நீங்கதான், எனக்கு அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்க ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான், எங்களை ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான், எங்களை வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அன்புக்குரியவர்களே, யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லை என்று கவலையோடு வேதனையோடு நெருக்கத்திலே இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் யாரும் எனக்கு இல்லை என்று கவலையோடு வேதனையோடு நெருக்கடியோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நெருக்கமாய் அருகில் இருக்கிறார். அஞ்ச வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தம் அருளை பொழிவார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்,
என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள், இதோ நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று கூறிய ஆண்டவர், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். விண்ணக தந்தை, அவர் மகன் இயேசு கிறிஸ்து. பாருங்க, நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவனாகிய தந்தையின் மீது. மீட்புக்காக உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் இதோ அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அடித்துக் கொல்லப்பட்டார். பாவங்களுக்கு பரிகாரமாக இரத்தம் சிந்தினார். அவர் இரத்தத்தினுடைய வல்லமை உங்களுக்காய் பரிந்துரைக்கிறது. இதோ ஆண்டவர் இயேசு இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து மரித்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். வலப்பக்கத்திலிருந்து உங்களுக்காய் எனக்காய் பரிந்துரைக்கிறார். இந்த உலக மீட்புக்காக பரிந்துரைக்கிறார். உங்கள் வாழ்வின் வெற்றிக்காக விடுதலைக்காக மன்றாடுகிறார் தந்தையிடத்தில். உங்களையும் என்னையும் திக்கற்றவர்களாய் விடக்கூடாது என்று இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாய் தூய ஆவியை, தன்னுடைய ஆவியை உங்களுக்கு பொழிந்தருளி இருக்கிறார். எனவே கடவுளுடைய ஆவி உங்களில் நிலை கொண்டிருக்கிறது. ஆவி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே தூய ஆவியோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இறை பாதத்தில் அமர்வோம். உங்களுக்கு விடுதலை நிச்சயம். ஆண்டவர் உங்களுக்கு மீட்பருளுவார். ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். உங்களுக்கு வாழ்வை கொடுப்பார். நீங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நல்வாழ்வு அருள்வார். எனவே நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். தேவையான அருளை கொடுத்தருளும். திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் தந்தையாம் நீர் அருள் வாழ்வை பொழிவீர். உமது ஆசீரை பொழிவீர். நன்மைகளால் நிரப்புவீர். இதயங்களை தேற்றுவீர். உள்ளங்களை ஆற்றி தேற்றி அவர்கள் ஆன்மா உம்மில் இளைப்பாரும்படியாய், உம்மை அறிந்து கொள்ளும்படியாய், உம்மை பற்றி கொள்ளும்படியாய் அவர்கள் உள்ளத்தை தூண்டுவீராக. இயேசுவின் பெயரால் உரிமை பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.